Hi friends, welcome to Ramali's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramali's Kitchenல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Ramali's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்க ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. டார்க் பிங்க் கலர்ல இருக்கிற வெங்காயம் லைட் பிங்க் கலர்ல மாறணும். ரொம்ப பிரவுன் கலர்ல வதங்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, லைட் பிங்க் கலர்ல இருக்கு. இதோட 3 துண்டு இஞ்சி, 3 பூண்டு பல் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இதோட வதக்கி அரைச்சி போட்டோம்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நார்மல் மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், கலர் நல்லாயிருக்கும். இதோட 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. சிலர் ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் தக்காளி ஒன்றா சேர்த்து வதக்குவாங்க. அப்படி பண்ணும்போது வெங்காயம் வதங்காது. ஸோ வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணால் தக்காளியும் சாஃப்டாக வெந்துடும். இதோட 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் முந்திரி சேர்த்துக்கிறோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் வந்துடும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது இதோட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலையும் மிளகாய் சேர்த்துருக்கோம், வெண்ணெயிலையும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காரமே போதும். உங்களுக்கு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கசூரி மேத்திலாம் கடைசியில் தான் சேர்ப்பாங்க. பட் நம்ம நடுவில் சேர்க்கறனால அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி ஆட் பண்ணியிருக்கனால நல்லா க்ரீமியாகவே இருக்கும். இதோட சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீர் இது. நான் டைரெக்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து அதில் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து இந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட் எல்லாம் பன்னீருக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா இன்னும் ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே சூப்பராக பண்ணிட்டோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம Ramali's Kitchen சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்க ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.